நினச்சது நினச்ச மாதிரியே எல்லா நேரத்துலையும் நடக்குமா அப்படின்னா நடக்காது. எப்படி இருக்கீங்கன்னு யாரையாவது கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஹவ் இஸ் லைஃபும் போம், இல்லை எப்படிங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், போகுதுங்க அது பாட்டுக்கு இயல்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சலிப்பாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இயல்பு கொஞ்சம் மாறினா கூட அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. இயல்புன்னு சொல்கிறத விட தான் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே நடக்கணும். இன்றைக்கி பால்காரர் ஏன் இவ்வளோ லேட்டாக வராருன்னு தெரியலையே, இன்றைக்கி பேப்பர்காரர் இன்னும் வரவே இல்லை, நியூஸ் படிக்காமல். எல்லா நியூஸையும் நம்ம ஃபோனில் பார்த்துட்டாலும், சில வீடுகளில் இன்னும் டிவியில் நியூஸ் பார்த்தாலும் அந்த பேப்பரை டயத்துக்கு படிக்கலைன்னா சில பேருக்கு மூடு அவுட் ஆகிடும், அப்செட் ஆகிடுவாங்க. என்னங்க இது, காய்கறிக்காரர் கரெக்டாக வர டயத்துக்கு வரல, துப்புரவு பணியாளர் நான் நினச்ச நேரத்துக்கு வந்தால் தான் நான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். சின்ன 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 நிகழ்வுகளுக்கெல்லாம் அப்செட் ஆகுது. ஏன்னா அவங்க நினச்ச நேரத்துக்கு அது நடக்கிறது இல்லை, அல்லது அவங்க நினச்ச மாதிரி அது நடக்கிறது இல்லை. நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லைன்றதுல ரொம்ப இதில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற குணம் அதில் சேர்ந்து போயிடும். இல்லை லேடிஸ் தான் கொஞ்சம் நிறையவே, குறையா சொல்லலை, அவங்களோட இயல்பு. நல்லா தான் பண்ணேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி இட்லி உப்பிக்கிட்டு சாஃப்டாக வரலையேன்னு அதுக்கெல்லாம் அப்செட் ஆகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த அப்செட் ஆகுது அப்படின்றது இந்த விஷயத்தோட நிற்கிறது இல்லை. வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுதும் ஒரு க்யூவில் நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிற்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுது க்யூ நகர, நம்ம க்யூவில் நிற்காதப்போ வேக வேகமாக போகிற மாதிரி இருக்குது, நம்ம நிற்கிற நேரத்துக்கு தான் வெள்ளமாக போகிற மாதிரி இருக்குமாங்க. லிஃப்ட்டில் கூட வரிசையில் நிற்க முடியாது, பரபரப்பு. போய் லிஃப்ட்டு காலியாக இருக்கும்னு நினச்சி வந்தால் 10 பேர் நிற்கிறாங்க. அதாவது அவங்க காலியாக இருக்கும்னு நினச்சி வந்தால் அது காலியாக இருக்கணும், அதுக்கு அப்படி இல்லாமல் போச்சுன்னா அப்செட் ஆகுது. இதெல்லாம் சொல்லும்போது என்ன இப்படிலாம் கூட ஆவாங்களான்றாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பார்க்கிங்கில் நம்ம இங்கே போய் பார்க் பண்ணிடலாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கமாக ஒருத்தர் பார்க் பண்ணிட்டு போயிடுவார். பார்க்கிங் யார் வேணால் பண்ணுற இடம் தானே, நம்ம பண்ணும்போது தான் ஒருத்தர் வருவாரா, எப்படி தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோன்னு சொல்லி அதுக்கும் கொஞ்சம் சிடுசிடுத்துக்கிறவங்கெல்லாம் உண்டு. சின்ன விஷயங்கள், பிஸ்னஸ் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்றது எல்லாமே இந்த சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, அவங்க மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களோட நிம்மதியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவாங்க. அது வீட்டு விஷயத்துலேருந்தே வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பர் சரியாக வரல, அது லேட்டாக வந்து போச்சு, இல்லை நான் நினச்ச மாதிரி இந்த டிஃபன் சரியாக அமையலைன்னா நாள் முழுதும் அதை நினச்சிக்கிட்டே உம்முன்னு இருக்கிறது, அல்லது அதை அடிக்கடி நினச்சி பார்க்குறது. இன்றைக்கி பொழுதே சரியாக ஆகலைங்க, இன்றைக்கி பொழுது கொஞ்சம் அப்செட் தான், நான் நினச்ச மாதிரி பாருங்கள் இது வரல பாருங்கள், இது இப்படி ஆயிடுச்சு பாருங்கன்னு. அப்போ என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னாக்கா, அது சரியாக நடக்காதது ஒரு கஷ்டம், தன்னால தான் அது ஆகலையா, எதனால் ஆகலைன்னு யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிற மக்களையும் சூழ்நிலை மேலேயும் பழி போடுறது உண்டு. அப்போ குத்தம் கண்டுபிடிக்கிறது, குத்தம் சொல்கிறது, எத்தனை விஷயம் பாருங்களேன். ஓவர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நினப்புனாலையும், வர மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கவே முடியலேங்கிற ஒரு தன்மையாலையும் அடுத்தவங்க மேலே குறை கூடுற ஒரு தன்மை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். நம்மளை அறியாமலேயே இந்த குணம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். அவங்க அப்படி செஞ்சுருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேனா, இது பேப்பர்காரர் லேட்டாக வந்தார் பாருங்க, அதில் ஆரம்பித்து எல்லாமே நீங்கள் பொழுதே எனக்கு லேட்டாக போச்சு, அதில் அவசரமாக போனோம் பார்த்தீங்களா, பார்க்கிங் பண்ணலான்னு எவனோ பண்ணிட்டான், இன்றைக்கி பொழுதே கொஞ்சம் இட்ஸ் நாட் அ குட் டே, இன்றைக்கி எனக்கான நாள் கிடையாது அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நம்மள நிறைய பேர் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கோம். தேவையில்லாதவையெல்லாம், தேவையில்லாத படபடப்பு, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், வீட்டில் செல்லுன்னு அதனால் கொஞ்சம் கோவப்பட்டிருப்போம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதை தாண்டி நம்மள அறியாமல் நம்ம உடம்பு கெட்டு போகுது. நம்மளுடைய செல்கள்லேருந்து, நம்மளுடைய ரத்த கொதிப்புலேருந்து எல்லாம் நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற சீர் கெட்டு போகுது. ஈக்குலிபிரியம், ஹார்மோனி கெட்டு போகுது. யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெம்பு இருக்குது. நாம் நம்மை மட்டுமே சார்ந்து இருக்கிற இந்த வயசில் நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலைன்னா படப்படுத்துக்கிறோம், கோவப்படுறோம், சுற்றியில் இருக்கிறவங்க மேலே பழி போட்டுடுறோம், அப்படியே ஓட்டிட்டோம். நமக்கு அது பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நலம் குறையும் பொழுது, கொஞ்சம் தெம்பு குறையும் போது, நம்ம யாரையோ சார்ந்து இருக்க வேண்டிய வயசுன்னு ஒன்று இருக்குது. அந்த வயசில் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நாம் நினச்ச மாதிரி சிலதெல்லாம் நிறைய விஷயம் நடக்காது. அப்போ அந்த மாற்றத்துக்கு எப்படி நம்மளை ரெடி பண்ணிக்கிறது, எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கிறது? அந்த வயசுக்கு அந்த மாற்றம் வருமானா வராது. ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறோம் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டினுடைய அப்பாவிற்கு உணவு குழாயில் புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கு அறுவை சிகிச்சைக்கான நாளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மிகப்பெரிய மருத்துவரோட அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லி அதுக்கு முதல் நாளே அவர் அட்மிட் பண்ணி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. துரதிர்ஷ்டவசமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய மருத்துவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் நடக்கலை. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ஆப்ரேஷன் போஸ்ட்போன் ஆகிடுச்சு, டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்போ தான் தோணுச்சோ, டாக்டருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் தானே, அவரும் மனுஷன் தானே, அப்பா இதை எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவளையும் கேட்டேன். ஃப்ரெண்டினுடைய அப்பாங்கிறதுனால போய் பார்த்தேன். அவர் ரொம்ப சாதாரணமாக இருந்தார். ஆப்ரேஷனுக்காக உடல் ரீதியாக நிறைய தயாராகிக்கணும் இல்லையா, உணவு குழாயில் அறுவை சிகிச்சைங்கும் போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஆப்ரேஷன் டாக்டருக்கு உடம்பு சரியில்லாதனால நடக்கலை. அப்பா
இப்படி ஆயிடுச்சுப்பா, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பண்ணுறது, நான் எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா, என் மேலே கொஞ்சம் கத்தி படுறதையோ தழும்பு விடுறதையோ கடவுள் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காருன்னு நான் பார்க்குறேன், அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியத்தை காட்டிலும் எப்படி ஒரு பாடத்தை சொல்லி தந்துட்டு போகிறார் பாரு, அப்படியே ஏற்றுக்கிற தன்மை. எப்பேற்பட்ட ப்ரிப்பரேஷன் உடம்புல பண்ணி இல்லை, இப்போ ஆப்ரேஷன் சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் மாதம் கழித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, திருப்பி அப்பாயின்மெண்ட்டை போட்டு அதே டாக்டர்கிட்ட, ஏன்னா அவங்க அந்த டாக்டரோட பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அதே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அறுவை சிகிச்சையும் நல்ல முறையில் ஆச்சு. வீட்டுக்கு போய் அவரை பார்க்க போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டார். பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு, நினச்ச மாதிரி சாப்பாடை சாப்பிட முடியல, டக்குன்னு கத்தி பேச முடியல, பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கேன். வாழ்க்கை முறையே கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிருக்கு, முன்ன மாதிரி இல்லை. சிரிச்ச முகத்தோடையே பேசினார். வாங்கங்கிறார் வரவேற்று. எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேனே. கொஞ்சம் கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை, வேகமாக சாப்பிட முடியாது, நினச்ச மாதிரி டக்குன்னு பண்ணிட முடியாது, குனிஞ்சு நிமிடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்குது, வயசு ஒன்று இருக்குது இல்லையாம்மா, ஆனால் டாக்டர் அதுலேயும் அருமையாக பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என் பொண்ணோட இருக்கிறேன், அதை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், கடவுள் என்னுடைய வாழ்நாளை நீட்டிச்சிருக்கிறாரு, சந்தோஷம் தானே நான் படணும், வலியெல்லாம் இருக்கத்தானேம்மா செய்யும் அப்படின்னாரு. திருப்பி ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்பாடி இதை கூட இப்படியே ஏற்றுக்கிற தன்மையா, இந்த தன்மை எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னா இயற்கையாக இயல்பாக சில பேருக்கு உண்டு, சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர வச்சுக்கிறது உண்டு. இப்படி நம்ம மாறிக்கணும். ஒரு சில பேரால் மாறவே முடியறதில்லை. ஒரு வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்கன்னு அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கரை வீட்டில் போட்டு பார்த்தா கேர்டேக்கர் 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போயிடுவாங்க, சொல்லாமல் கொள்ளாமல். அந்த மாதிரி படுத்து எடுக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதென்ன எப்படி பண்ணுற, அதென்ன எப்படி பண்ணுற, நானாக இருந்தால் அப்படி. நாம் தெம்பாக இருந்தப்போ என்ன பர்ஃபெக்ஷனில் இருந்தோமோ அதை நம்ம நலம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்க வராங்க பாருங்கள், அவங்ககிட்ட அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நடக்காது. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, நிதர்சனமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த நொடி இருக்கிற இந்த வாழ்வும் இந்த உலகமும் இந்த நடப்பும் அடுத்த நொடி தொடருமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஒரே நதியில் 2 முறை கால் வைக்க முடியாதுங்கிற மாதிரி நொடிக்கு நொடி வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கிறது அடுத்த நொடி இல்லை. நல்ல விஷயத்துக்கும் அப்படித்தான், நல்லது அல்லாத விஷயத்துக்கும் அப்படித்தான். அப்போ மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்தில் நாம் இதே மாதிரி தான் நான் இருப்பேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா நடக்காது. அப்போது மாற்றத்தை நாம் தழுவிக்கொண்டே இருக்க வேண்டுமே. ஆனால் ஒரு நொடியையும் நாம் ரசித்து வாழணும், வாழ்ந்து தான் ஆகணும். சந்தோஷம், ஓ இப்படி ஆகிப்போச்சா, சரிப்போ, அப்படியே அந்த விஷயத்தை ஏற்றுக்கும் போது தான் அடுத்தது என்ன செய்யலான்னு மூளை யோசிக்கும். இது போய் எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு நாம் எப்போ புலம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ அடுத்தது என்ன செய்யணுங்கிறத மூளை யோசிக்காது. அந்த நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்போம். நாம் மட்டும் இருக்க மாட்டோம், சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றிடும். இந்த பழக்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். மாற்றிக்கலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நரகமாக போகும், நம்மளுடைய சுற்றி இருக்கிற சொந்தங்களுடைய வாழ்க்கை அதுவும் நரகமாக தான் போகும். அப்போது என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, நடக்கிற மாதிரி அப்படியே முதல்ல இது எனக்கு நடந்து போச்சு, அதை உள் வாங்கிக்கணும். நடந்துடுச்சு, எனக்கு நடந்திருக்கக்கூடாது, எனக்கே இது நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களே, அந்த அனாலிசிஸ்க்குள்ளே போகக்கூடாது. அனாலிசிஸ் பெராலிசிஸ்ம்பாங்க. சும்மா எல்லா விஷயத்தையும் கூறு போட்டு பார்த்தா பிரச்சனை மட்டும்தான் நமக்கு மிஞ்சும், அதுக்கான தீர்வு கிடைக்காது. இப்படி ஆகிப்போச்சா, இன்னைக்கு ஒன்றும் வேண்டாங்க, ஒரு வீட்டுக்கு வேலை செய்கிற டொமஸ்டிக் ஹெல்ப் வரலனாலே அன்றைக்கி நம்ம முழுக்க அப்செட் ஆகிற லேடிஸ் இருக்கும். அவங்க இன்றைக்கி வரலையா, அவங்க போய் சொல்லுவாங்க, அவங்க காரணத்தை சொல்லுவாங்க, என்னமா இருந்துட்டு போதும், அவங்க வரலைன்றது தானே உண்மை. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த வேலையை நான் செய்யணும், இந்த வேலையெல்லாம் நீ குறைச்சிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் என்னுடைய வேலையை நான் பார்க்க முடியும். அடுத்தது என்னன்னு யோசிக்கிற மனசு எப்போ வரும்னா, நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனசும், ஓவர் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காத மனசும், அடுத்தவர்களை மட்டுமே குறை கூறுகிற மனசும் நமக்கு எப்போ இல்லாமல் போகுதோ அந்த மனசுக்கு மூளைக்கு மட்டும்தான் அடுத்தது என்னங்கிறத யோசிக்க முடியும். அப்புறம் என்ன, எது வந்த போதும் எது நடந்த போதும் அதை அப்படியே அது கஷ்டம்தான். சின்ன விஷயத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டம். சொல்கிறது சுலபங்க, உங்களால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எல்லார் வாழ்க்கையிலையும் நான் உட்பட எதிர்பாராத விஷயங்கள் நடந்திருக்கு. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுவது தான் அடுத்தது என்னன்னு நம்மளை யோசிக்க வைக்கும். ஃபர்தராக நம்ம ஏதாவது அதுக்கு தீர்வாக காண முடியும். இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் அப்செட் ஆகிறது தான் பழக்கம் அப்படின்னு சொன்னால் நாம் மட்டும் கிடையாது, நாம் சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் நாம் நரகமாக்குறோம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா
அதற்கான தீர்வு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியும். கணக்கில் சொல்லுவாங்க தெரியுமா, கணக்குக்குள்ளேயே கொஞ்சம் யோசித்து பார்த்தா விடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் நமக்கு நடக்கிற விஷயங்களுக்குள்ளேயே விடை இருக்குது. நாம் அந்த விஷயம் ஏன் நடந்ததுங்கிற யோசிக்கிறத விட்டுட்டு இது நடந்து போச்சு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா அதற்கான விடை நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.